நிச்சயமாக மினு மினிர் என்பவர் கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள திருவிழா பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மினு குரியன் என்று அழைக்கப்படுவார். இவர் 2008ஆம் ஆண்டிலிருந்து சின்ன திரையில் கேரளாவில் அறிமுகமாகி தொடர்ந்து திரைப்படத்தில் நடித்து வருகிறார். மலையாள சின்ன திரையில் அறிமுகமாகி அடுத்தடுத்து கேரளாவில் பல படங்களில் நடித்த இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது புகார் என்பது முன்வைக்கப்பட்டது. சுமார் கடந்த 2014ஆம் ஆண்டு நடிகை மினு முனீர் ஒரு 14 வயது சிறுமியை, அவரது உறவினர் மகளான சிறுமியை சென்னைக்கு அழைத்து வந்து அவரை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியதாக தெரிய வந்தது. இது தொடர்பாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கேரளாவில் அந்த சிறுமி புகார் என்பதை அளித்திருந்தார். குறிப்பாக கேரளாவில் ஹேமா கமிட்டி என்பது சினிமா விவகாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை தொடர்பாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த விவகாரத்தில் மினு முனீர் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருந்தார். குறிப்பாக அவரும் பல்வேறு புகாரை அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2024ஆம் ஆண்டு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி நடிகை மினு முனீர் மீது இந்த புகாரை அளித்திருந்தார். தன்னை சென்னை அழைத்து சென்று பாலியல் ரீதியாக அவர் நடத்தியதாகவும் தொந்தரவு அளித்ததாகவும் அந்த புகாரை குறிப்பிட்டிருந்தார். சம்பவம் நடந்த இடம் சென்னை என்ற காரணத்தினால் இந்த வழக்கு என்பது திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு கேரளா மாநிலத்திலிருந்து மாற்றப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு தற்போது சென்னை போலீசார் அவரை கேரளாவிலிருந்து கைது செய்து ரயில் மூலமாக சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இது போன்று எத்தனை சிறுமிகளிடம் இதே போன்று நடந்து கொண்டிருக்கிறார், எவ்வாறு அந்த சிறுமி பாதிக்கப்பட்டார், இதில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணையை திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடிகை மினு முனியிடம் தீவிரமாக நடத்தி வருகின்றனர்.